சாட்டர்டே சண்டே லீவு, அப்புறம் மண்டே தான் ஸ்கூல் ஓப்பனிங். அன்னைக்கு ஊருக்கு எதுக்கு போனீங்க? எதுக்கு போனீங்க? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா வந்து இறந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லாமல் பாவம் இருந்தாங்க. நல்லா வேலை பார்த்துட்டு தான் இருந்தாங்க, உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க, இறந்துட்டாங்க. அதனால் சண்டே நாங்கள் போயிட்டு மண்டே தான் வீட்டுக்கு வந்தோம். அவங்களுக்காக பிரார்த்திச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தீ கொஞ்சம் ரொம்ப பெருசாக போனதுனால கொஞ்சம் கருகிச்சு. இஞ்சி பூண்டு போட போகிறோம். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின உடனே கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அப்புறம் இதில் கிராம்பு, கருவேப்பிலை, அந்த கறி மசாலா இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் போட்டு எல்லாம் போட்டு எல்லாம் மிளகாய், கறி மிளகாய், இஞ்சி, அப்புறம் கிராம்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தை போடணும். வெங்காயமும் நல்லா வதங்கும். காலையில் ப்ரேயருக்கு போகும்போது கேஸ் வச்சு திறந்து வச்சுட்டு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து பார்த்தா ஒரே கேஸ் வாடை. அதுக்கப்புறம் திரும்ப கதவையெல்லாம் திறந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கேஸ் எல்லாம் போன பிறகு தான் வந்து அடுப்பெல்லாம் பற்ற வச்சோம். நீங்களும் போகும்போது கேஸ் எல்லாம் நல்லா ஆஃப் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி 3 தக்காளி வெட்டி வச்சுருந்தோம்ல, கொஞ்சம் 1/2 கிலோ பீஃப் தான், அதனால 3 தக்காளி வெட்டி வச்சுக்கோம். அதையும் போட்டு சரி சோறு வெந்துக்கிட்டு இருக்குது. சாதங்களில் தான் வடிக்கணும். சால்ட்டு கொஞ்சம் சால்ட் போட்டால் நல்லா வெந்துடும். சால்ட்டை நம்ம நல்லா போட்டு விட்டோம்னா நல்லா வெந்துடும். இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடும். அப்புறம் மசாலெலாம் போட்ட பிறகு பீஃப் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கரில் வச்சோம்னா நல்லா வெந்துடும். ஏற்கனவே பீஃப் வந்து நாங்கள் அவிச்சு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் குக்கரில்.
இது நல்லா வதங்கின பிறகு இதை போட்டு மசால் போட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் இறக்கும்போது வந்து நம்ம வந்து தேங்காய் பால்னாலும் சரி தேங்காய் அரைச்சி போட்டுக்கணும். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டு இப்போதான் வாங்கிட்டு வந்ததுனால தட்டி வைக்கல, இன்னதான் தட்டி வைக்கணும். நல்லா வதங்கின பிறகு அதுக்கப்புறம் நம்ம அந்த பீஃப் அப்படி போட்டு நல்லா இப்போ வதக்கி விடணும். வதக்கி விட்டு மஞ்சள்லாம் போட்டாச்சு, மஞ்சள் கொஞ்சம் உப்பு போட்டாச்சு. இந்த மசாலா, இந்த மகாராஜா மசாலா இருக்குல்ல, அது கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுக்கிற கறி மசாலா, கறிக்கு போடுற மசாலா நம்ம வீட்டில் அரைச்சி கொஞ்சம் இது நல்லா வாசமாக இருக்கும். நல்லா நம்ம வீட்டில் இது வந்து இது பண்ணது நல்லா வதக்கிட்டு நம்ம இந்த கறி பீஃப் அவிச்ச குக்கரில் அவிச்சோம்ல அந்த தண்ணி அதையும் போட்டு இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றும்போது கொஞ்சம் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம், காணலைன்னா நம்ம வந்து இப்போ குக்கரை மூடி விசில் போட்டுருவோம். காயெல்லாம் வெட்டியாச்சு. எல்லாம் பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு, கருவேப்பிலை, மிளகாய், வெங்காயம், தக்காளி எல்லாம் வச்சு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு காமிப்போம். பீஃபை கொஞ்சம் நாங்கள் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு அதில் வேக வச்சு எடுத்துக்கிறோம். அப்புறம் தான் குழம்பு வைக்கணும். சொரக்கலராத சாதம், பீஃப் கறி, பீட்ரூட் சம்பல், வெங்காயம், பீட்ரூட், மிளகுத்தூள், சால்ட்டு இதுவும் போட்டு லெமன் புழிஞ்சு பீட்ரூட் சம்பல் நல்லாயிருக்கும். கறி குழம்புக்கு எல்லாம் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த சாலட் நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிடுங்க. எல்லோரும் சாப்பிட வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.